ॐ यदाग्निदाहिहा शक्ति रामकृष्णे स्थिता हिया सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உரிவது போல் ஸ்ரீராமகிருஷ்ணரில் உரைபவளும் அனைத்தறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபர கன்னி தொடர் சொற்பொழிவில் இப்பொழுது நாம் 14வது கன்னியை பார்க்க இருக்கிறோம். சென்ற வாரம் ஒரு 4 பார்த்தோம். கண்ணே கருத்தே என் கற்பகமே கண் நிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே என்பதையும், அடுத்ததாக வாக்காய் மனதாய் மன வாக்கிற்கு இறந்தவர் பால் தாக்காதே தாக்கும் தனியே பராபரமே, அடுத்ததாக பார்த்தவிடமெல்லாம் பரவலியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே, 13வதாக வானந்தம் மண்ணின் அனந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே என்று பார்த்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக அன்பை பெருக்கி எனது 6 உயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. சென்ற வாரம் வானந்தம் மண்ணின் அனந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே. ஸோ எல்லாவற்றிற்கும் முடிவாக இருந்து நீதான் முடிவு என்று ஆராய்ந்து பார்த்து அனைத்தையும் ஒதுக்கிவிட்ட பிறகு எஞ்சிய வஸ்து எஞ்சிய பரம்பொருள் அதை நான் கண்ட பிறகு எனக்கு ஆனந்தம் கிட்டியது, அதாவது உண்மையான ஆனந்தம் கிட்டியது. அந்த ஆனந்தத்தை பற்றி, அந்த கிடைத்ததை பற்றி இன்னொரு விதமாக சொல்கிறார். ஒன்று நேத்தி அனைத்தையும் ஆராய்ந்து எல்லாவற்றையும் விட்ட பிறகு நீ உன்னை நான் கண்டு கொண்டேன். இது துறவு. இன்னொன்று அர்ப்பணம், பக்தியால் முழுவதுமாக இறைவனிடத்தில் ஒப்படைப்பது. அன்பை பெருக்கி எனது 6 உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. இந்த அன்பு என்ற சொல் மிகவும் ஆழமானது. உண்மையான அன்பு எதையுமே எதிர்பார்க்காது. அதை அன்பு செலுத்தரிடத்தில் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையுமே ஒப்படைக்க துடிக்கும். உண்மையான அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்காது. சாதாரண மனிதர் அன்பிலே எடுத்துக்கொண்டாலும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அன்பு காட்டுகின்றவர்கள் ஒரு சில உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம், நம் வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஆனால் அந்த அன்பையெல்லாம் தாண்டி இறைவன் மீது அன்பு வைக்கும்போது அந்த அன்பிற்கு ஒரு மகத்துவம் கிடைக்கிறது. இப்பொழுது நாம் வைக்கின்ற அன்பு எல்லாமே ஒரு சுயநலத்தோடு இருந்தால் அது எல்லாமே அழியக்கூடியதாக மாறுகிறது. இந்த குறுகிய நிலை, அழியக்கூடியது எல்லாமே சங்கோசம் என்று சொல்வார்கள். சுருங்கிய நிலை, நம்முடைய நிலை சுருங்கிய நிலை. உண்மையான நிலை நம்முடைய இயல்பு இறை இயல்பு தான். ஆனால் அந்த இறை இயல்பை மறந்துவிட்டு உடலும் மனமும் சேர்ந்திருக்கின்ற இந்த உடல் இயல்பை நம்முடையது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையான அந்த பரமாத்மா இன்பத்தை ஒப்பிடும்போது நாம் கருதுகின்ற பெரிதாக கண்டுகின்ற இந்த சிற்றின்பம் புலன் இன்பம் அதுவே பெரியது என்று நாம் உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு சுருங்கிய நிலை என்பது நம்மால் மாயைக்குள் இருக்கின்ற வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாது. மாயையை கலந்த போதுதான் நாம் எந்த அளவுக்கு இந்த சிற்றின்பத்தில் குறுகிய நிலையில் இருந்திருக்கிறோம் என்று வியப்படைவோம். இதற்கு உதாரணமாக அமுதமொழிகளில் குருதேவர் ஒரு கதையை சொல்வார். வராகமூர்த்தி அவதாரம் எடுத்த பிறகு அவர் பன்றிகள் எல்லாம் ஈன்று குட்டிகளுக்கு பால் ஊட்டுவதிலே மும்முரமாக இருப்பார். தேவர்கள் எல்லாம் என்ன இதை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி வராகமூர்த்திக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களுடைய உண்மையான ஸ்வரூபத்தை உணர்ந்துட்டு வைகுண்டத்துக்கு வாங்கோ. உடனே அப்போ வராகமூர்த்தி சொல்வார், நீங்கள் யார், அந்த வைகுண்டன்றது என்ன, அதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் போகலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பன்றிகை குட்டியில் ஈண்டுட்டு இதுலேயே இருக்கீங்களே, உங்களுக்கே தப்புன்னு தெரியலையா,
இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இங்கே இருக்கிறது தான் எனக்கு சொர்க்கம், நீங்கள் கிளம்பலான்னு சொல்லிட்டு சட்டுன்னு பதில் சொல்லிடுவார். அதன் பிறகு எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போயிட்டு முறையிடுவாங்க. சிவபெருமான் வந்து அவரும் பேசி பார்க்குறாரு, அவர்கிட்டயே அதே பதில் வருது. கடைசியாக சிவபெருமான் திரிசூலத்தால் அந்த குட்டிகள் எல்லாம் ஒவ்வொன்றா அழிக்கிறார். அதெல்லாம் அழித்த பிறகு வராகமூர்த்தி துடிக்கிறார், அப்படி ஐயோ ஐயோன்னு சொல்லி. கடைசியாக அவருடைய மாயையை அவர் அழிக்கும்போது அவருடைய உண்மை சுரூபம் வருது. ஈஹின்னு சிரிச்சிட்டு அவர் வைகுண்டத்துக்கு போனார்னு சொல்லிட்டு ஒரு கதையை குருதேவர் சொல்வார். அந்த மாதிரி நம்ம மாயைக்குள் இருக்கின்ற வரைக்கும் நாம் எந்த அளவுக்கு கீழான நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்வதில்லை. அந்த மாயை நம்மிடம் இருந்து விடுபடும் போது தான் நம் உண்மையான ஆத்ம இயல்பை அறிந்து கொள்கிறோம். அதுதான் அரிய உயிரை ஆதரிக்க வீட்டிருந்த இன்ப வெள்ளமே. அவர் வந்து நாம் உண்மையிலே இறைவனை அடையவில்லை, அது அடையக்கூடிய வஸ்து கிடையாது. செல்வத்தை நாம் தேடி அடையலாம், பொருளை தேடி பெறலாம், பதவியை தேடி பெறலாம், ஏன் சொர்க்கலோகம் மற்ற இன்பங்கள் எல்லாம் தேடி பெறலாம். ஆனால் இறைவன் என்பவர் தேடி அடையக்கூடிய பொருள் அல்ல. அவர் நம்முள் தானாகவே இருக்கின்ற பரம்பொருள், வீட்டிருக்கின்ற பரம்பொருள், எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பரம்பொருள். நாம் மாயையினால் பிரதிபிம்பம், அதாவது உண்மையற்ற ஒன்று இறைவனால் அந்த பிரதிபலிக்கப்பட்ட இந்த வஸ்து, அந்த பிரதிபலிப்பு தான் இந்த உலகங்களாக இருக்கின்றது. இறைவனுடைய ஒரு கிரணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த வஸ்து எல்லாமே ஒரு இயல்பு படைத்ததாக பரிமளிக்கின்றன. ஒவ்வொரு வஸ்தும் தன்னுடைய இயல்பு என்று சொல்லி கொண்டிருக்கும்படி விளையாடி கொண்டிருக்கின்றன அல்லது மாயையில் அழுந்தி உழன்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு ஆதாரமாக இருப்பது எதுவென்றால் உண்மையான அந்த பரமாத்மா. அந்த பரமாத்மா எப்போதும் நமக்குள்ளேயே இருக்கின்றார். ஆனால் அதை அடைய வேண்டுமென்றால் நம்மை நாம் திருத்தி அமைக்க வேண்டும். எப்படி திருத்தி அமைக்க வேண்டும்? நான் எனது என்று எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நாம் குறுகி கொண்டே போவோம். குறுகிய நிலையில் எந்த அளவுக்கு சுயநலம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு உடல் அபிமானம் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு விஷய சுகங்களில் ஆசை இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் சுருங்கி இருக்கின்றோம் என்று அர்த்தம். அந்த அன்பு எல்லோரிடத்திலும் சமமாக வைக்கின்ற போது நாம் சிறிது சிறிதாக விரிவடைய ஆரம்பிக்கின்றோம். கடவுள் என்பதற்கு சுவாமி விவேகானந்தர் கொடுக்கின்ற ஒரு கருத்து என்றால் சுயநலம் இன்மையே கடவுள். சுயநலமற்றவர் தன்மை எதுவோ அதுதான் கடவுள். அந்த சுயநலமற்ற தன்மை தன்னையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கும். ஏனென்றால் தான் என்பது இந்த அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய ஒன்று ஏதாவது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அதுவே பெரிய பாக்கியம் என்று கருதும். மற்றவர்களுக்காக தியாகம் செய்கின்றவர்கள் உயர்ந்த நிலையை அடைகின்றார்கள். எந்த அளவுக்கு நாம் விரிவடைகிறோமோ, எந்த அளவுக்கு அந்த சிறிய நான் துறக்கின்றோமோ, உடல் அபிமானத்திலிருந்து விடுபட்டு எல்லோரிடத்திலும் ஒரு சேர அன்பு வைக்கின்றோமோ, எல்லோரையும் சமமாக நேசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நாம் விரிவடைய ஆரம்பிப்போம். இதை பார்க்கும்போது அன்னை சாரதா தேவியினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறுமிக்கும் அம்மாவுக்கும் நடந்த உரையாடல் ஞாபகத்துக்கு வரும். அன்னையாருடைய வரலாறை படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்மா வந்து கல்கத்தாவிலேருந்து ஜெயராம் பாடிக்கு போகிறாங்க. அப்போ அந்த சிறுமி, நீங்கள் வந்து இப்போ ஜெயராம் பாடி போகிறீங்களே, நாங்கள் உன்னை வந்து தினமும் உங்களை பார்க்க முடியாதே, உங்களை தினமும் வந்து பார்க்கணுன்னாக்கா உங்களை நேசிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ அம்மா கேட்பாங்க. நீ என்ன, அம்மா கேட்பாங்க, நீ என்ன தினமும் வந்து பார்க்குறியே, ஒருவேளை நான் இங்கே இல்லைன்னா கூட நீ என்னை நேசிப்பியா அப்படின்னும் போது நேசிப்பேன். எப்படி நேசிப்பேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை கேட்குது, அதை உங்களுக்கு எப்படி தெரிவிக்கிறது நான் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கேன்னு. அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, நீ எல்லோரையும் சமமாக நேசித்தால் அது என்னை நேசிப்பதாகும். அப்படி எல்லோரையும் எப்படி சமமாக நேசிக்கிறதுனா அதுக்கு ஒரு வழியை சொல்கிறேன். நீ நேசிக்கின்ற யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத. உனக்கு யாராவது ஒன்று கொடுத்தாங்கனாக்கா அவங்க மேலே அதிக அன்பு வைக்க தோணும், கொடுக்காதவங்கக்கிட்ட ஒரு வெறுப்பு தோன்றும். நீ யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தால் அதை என்னை நேசிப்பதாகும். சமமாக நேசிப்பதற்கு அது ஒரு வழி அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மையான துறவு, இதுதான் உண்மையான ஆன்மீக சாதனை.
எதையும் எதிர்பார்க்காமல் எல்லோரிடத்திலும் சம அன்பு கொள்வது என்பது மிக 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 மேலான தவம், மேலான ஒரு பயிற்சி, ஆன்ம சாதனை. இந்த நிலை அடைவதற்காகத்தான் எல்லா ஆன்மீக சாதனையும் செய்யப்படுகின்றது. விருப்பு வெறுப்பு, யாரிடத்திலும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமமாக காண்பது. இது எப்போ சாத்தியம்னா இறை அனுபூதி பெற்ற பிறகுதான் வருகின்ற அனைத்தையும் சமமாக பார்க்க முடியும். ஏனென்றால் என்னுடைய இயல்பு அழிவற்றது. ஆனால் இப்போது காண்கின்ற இந்த இயல்பு மறையக்கூடியது, நிலையற்றது. இது ஒரு லீலாமயமானது. இறைவனுடைய திருவிளையாடலில் ஒரு பங்கு கொண்டிருக்கின்றது. ஒரு நாடகம். இந்த நாடகம் முடிவடைந்தவுடனே என்னுடைய இயல்பை நான் அடைந்து விடுவேன். அது வரைக்கும் இந்த உலக விளையாட்டில் இறைவன் எனக்குரிய பங்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் முடித்து கொண்டு மறுபடியும் சென்று விடுவேன். அந்த ஒரு பற்றற்ற ஒரு தன்மை இருக்கும்போது யார் நமக்கு மரியாதை செய்தாலும், அவமரியாதை செய்தாலும், உதவி செய்தாலும் அல்லது எது செய்தாலும் அதனால் நாம் பாதிக்கப்பட மாட்டோம். இந்த கருத்து தான் பகவத்கீதையில் பல இடங்களில் சொல்கிறார். சீதோஷ்ண சுகதுக்கதா, மான அபமானையோ எல்லாவற்றிலும் சமமாக காண்கின்ற நிலை, கொள்கின்ற நிலை. இது எப்படி வரும் என்றால் அந்த உயர்ந்த நிலையில் நாம் முதலில் அபிமானம் கொள்ள வேண்டும். முதலில் அறிய வேண்டும், என்னுள் அந்த பரம்பொருள் இருக்கின்றது, அதே வஸ்து எல்லாமாக ஆகியிருக்கின்றது, என்னுள் இருக்கின்ற அதே இறைவன் தான் எல்லா உயிர்களும் இருக்கின்றார். ஆகவே இதுதான் சத்தியம். இந்த நிலையை நான் மறக்க மாட்டேன். அவரை அடைவதே எனது லட்சியம். நான் செய்கின்ற எல்லா செயல்களுமே இறை அர்ப்பணம், பிரம்மார்ப்பணம் என்ற சுலோகத்தில் வருகின்றபடி அந்த வேள்வியே பிரம்மம், அந்த வேள்விக்கான அக்னியும் பிரம்மம், அந்த நெய்யும் பிரம்மம், அந்த கரண்டியும் பிரம்மம், அதை செய்கின்றவனும் பிரம்மம், அந்த கர்மமும் பிரம்மம். பிரம்ம கர்ம சமாதினா, பிரம்மமாகிய கர்மத்தில் இந்த பிரம்மமே ஆகுதியாக அளிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் பிரம்மமயமாக, சிவமயமாக, நாராயணமயமாக, சக்திமயமாக காண்பது. இது வெறுமனே வார்த்தை அல்ல, உண்மையாகவே வாழ்ந்து காட்டுவது. அந்த ஒரு நிலையில் வாழ்ந்து இருப்பது. அப்படி வாழ்ந்திருக்கும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த உண்மை நமக்கு பளிச்சிடும். ஸோ இந்த பிற உயிர்களை எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பாராட்டுவது, அன்பு செலுத்துவது என்பது உயர்ந்த ஆன்மீக பண்பு. இதை திருமூலர் அழகாக சொல்லியிருக்கார். அந்த பாடல் பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. நான் ஒருத்தருக்கு ஏதாவது அவமரியாதை செய்தால் அது அவர்களுக்குள் இருக்கின்ற இறைவனை அவமரியாதை செய்ததாகும். யாருக்காவது நான் சேவை செய்தால் அது இறைவனுக்கே சேவை செய்ததாகும். யாரிடத்திலாவது அன்பு செலுத்தினால் அது இறைவனுக்கு தான் செய்தது. யாரையாவது வெறுத்தால் அது நான் இறைவனைத்தான் வெறுக்கின்றேன். ஏனென்றால் நான் அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவனை மறுக்கின்றேன். வெளியில் இருக்கின்ற அந்த மனிதனைத்தான் உண்மை என்று கொள்கிறேன். யாராவது என்னை திட்டும்போது, அவமரியாதை பண்ணும்போது நான் உண்மையான சொரூபத்தை, என்னுடைய சொரூபத்தை நான் மறக்கிறேன், அவங்களுக்குள் இருக்கின்ற சொரூபத்தையும் மறக்கின்றேன். அந்த பொய்யான இந்த தனித்துவத்தை, பொய்யானன்றாக்கா நிலையற்ற இந்த தனித்துவத்தை, உடம்பை என்னுடைய என்று கருதுகிறேன், அவங்களதும் உண்மை என்று கருதுகிறேன். அப்போது எனக்கு இந்த பேதம் வந்து விடுகிறது. நான் வேறு, அவன் வேறு. எனக்கு அவமரியாதை செய்தான், மதிப்பு, மரியாதை, மானம், அவமானம் போன்ற இருமை நிலைகள் எல்லாம் எங்கே இருமை காண்கிறோமோ அங்கே வந்து விடுகிறது. இதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லுவாங்க. ஒரு நாய் கண்ணாடியில் தன்னுடைய பிம்பத்தை பார்க்குது, இன்னொரு நாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது குலைக்குது. அந்த கண்ணாடியை பார்த்து குலைச்சி கடைசியில் சோர்வடைந்து இதுவாகிடுது. ஆனால் அது அந்த உதாரணம் பார்த்திங்கனாக்கா எதுக்கு சொல்லப்படுகிறதுனா, நாம் காண்கின்ற யாவுமே இந்த கனவு மாதிரி. கனவு பிரதிபிம்பம் தான், மனத்தினுடைய பிரதிபிம்பத்தினுடைய செயல்பாடு தான் கனவு. உண்மையான ஞானிக்கு இந்த கனவு எப்படி நிலையற்றது, அதே போன்று இந்த பிரபஞ்சமாகிய அந்த நிகழ்வும் கனவு போன்று தெரியும். அதனால் அதுக்குள்ளே என்ன நடந்தாலும் கனவில் தான் இருக்கிறோம். அந்த கனவை மாய்ப்பதற்கு ஒரே வழி அனைத்தையும் சமமாக பாவிப்பது. அதனுள் மயங்கி விடாமல் தனித்து நின்று பார்த்தபடி விளையாடுவது. டைரக்டர் மாதிரி, ஒரு டைரக்டர் ஒரு படத்தில் நடிப்பான், ஆனாலும் மற்றவங்கெல்லாம் சரியாக நடிக்கிறாங்களா எல்லாமே பார்த்துட்டு நடிப்பான். அதே மாதிரி நம்முடைய உண்மை சொரூபத்தை நாம் மறக்காமல் நமக்குரிய பங்கை நாம் ஆற்றும்போது அந்த திறமை வந்து விடுகிறது. பற்றற்ற திறமை,
இறைவனிடத்தில் மட்டுமே மனத்தை வைத்து அனைத்து கர்மங்களையும் அவனுக்காக சமர்ப்பித்து பகவத் அர்ப்பணமாக செய்து இறுதியாக அந்த பகவத் மயமாகவே ஆகுவது. எப்போது அந்த பகவத் மயமாக ஆகும், எப்போது நாம் இது போன்று சமர்ப்பித்து நிஷ்டை கொளியாமல் ஸ்ரத்தையோடு நாம் வாழ்கிறோமோ அந்த ஸ்ரத்தையை பார்த்து பகவான் மகிழ்ந்து நம்மை அங்கீகரிக்கிறார். நம்முள் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயை மறையும்படி அருள்கிறார். அப்போது உண்மை சொரூபம் வெளிப்படுகிறது. உண்மை சொரூபம் வெளிப்பட்ட அந்த கணமே நமக்கு முக்தி. இதுதான் முக்தி அல்லது பரமாத்ம தரிசனம் அல்லது பரமபதம். இது எந்த வார்த்தையில் சொன்னாலும் அது ஒன்று தான். இந்த ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் இந்த ஆன்மீக சாதனை. இந்த நிலையை அடைவதற்காகத்தான் பிறப்பு. எந்த பிறவியில் நாம் இது போன்ற ஒரு நிலையை அடைகிறோமோ அதுவரை இந்த பிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். விருப்பு வெறுப்பு இருக்கின்ற வரைக்கும் பிறப்பு இருக்கும். எப்போது விருப்பு வெறுப்பு மாகிறதோ, எப்போது அனைத்தையும் சமமாக கொண்டு பற்றற்ற நிலையில் வாழ்ந்தபடி மனத்தை பகவானிடத்திலேயே வைத்து அந்த பகவத் சொரூபமாக ஆகிறோமோ அப்போது நமக்கு முக்தி, விடுதலை. அந்த விடுதலை பெறுவதற்கு இன்னொரு உபாயம், அனைத்தையும் இறைமயமாக பகவத் ஸ்வரூபமாக காண்பது. எது நடந்தாலும் அதில் மனது செல்ல விடாதபடி சமநிலையோடு நிச்சலமாக அசைவற்றதாக செய்வது. என்ன நடந்தாலும் சமநிலை குலையாத இயல்பு. இந்த இயல்பு தான் உண்மையான ஆன்மீக பண்பு. அதை பற்றி அடுத்த கண்ணியில் சொல்கிறார். வானமெல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டகத்து காண பணியான அணியே பராபரமே. வானமெல்லாம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை தழுவிருக்கின்ற அந்த வானம் அல்லது அகத்தில் இருக்கின்ற வானம், நம்முள் இருக்கின்ற சிதாகாசம். இந்த சிதாகாசம் முழுவதும் தன்னுடைய அகத்தில் கொண்ட மௌன நிலை உடைய பெட்டி போன்று இருக்கின்றது. அந்த பெட்டியிடத்தில் வைக்கத்தக்க ஒரு அணிகலனாக இறைவா நீ இருக்கின்றாய். இறைவனை எப்போது அடையலாம்னாக்கா மௌனத்தின் மூலமாக. மௌனம் என்றால் யோக சித்த விருத்தி நிரோதக. இந்த சித்த விருத்தி எதுவுமே இல்லாத நிலைதான் யோகம். அசைவற்ற நிலை, ஏகாகிரக நிலை, மனம் முழுக்கம் அவரிடத்திலேயே குவிந்த நிலை, ஒன்றிலேயே ஒன்று இருக்கின்ற நிலை, இரண்டற்ற ஒன்று எண்ணாமல் ஒன்றுபட்ட அந்த நிலை. அந்த நிலை இருக்கும்போது எண்ணங்களே எழாது. பகவத் அந்த சந்நிதியிலேயே அவனுடைய மனம் முழுக்க இருக்கும். இந்த சிதாகாசத்தில் அந்த இறைவனை கண்டுகின்ற போது பேச்சற்ற மௌனம் வந்துவிடுகிறது. இதை பற்றி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு அவங்களுடைய தோழிகளுக்கு எல்லாம் வெளியூர் போயிட்டுருக்காங்க. கல்யாணம் ஆகி முடிஞ்சிச்சு. அப்போது அந்த தோழிகளெல்லாம் கேட்குறாங்க, இவன் உன்னுடைய கணவனா? அவன் அதை ஒவ்வொருத்தராக காட்டி உடனே அவன் சொல்கிறா இல்லை, தலை மட்டும் அசைப்பா. இவனான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவான். கடைசியாக உண்மையான கணவனை காட்டிட்ட போது அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், மௌனமாக இருப்பான். உடனே மற்றவங்கெல்லாம் உணர்ந்து கொள்கிறார்கள். அதுபோன்று இறைவனை கண்டுவிட்ட பிறகு வேறு எண்ணங்களே எழாது. அவனிடத்திலேயே முழுமையாக ஒன்றிவிடும். அந்த ஒரு மௌனம், உயர்ந்த மௌனம், அந்த மௌனத்தினாலேயே தான் உணர முடியும். இறைவனை அனுபவத்தால் தான் அறிய முடியுமே தவிர அறிவாலோ பேச்சாலோ அறிய முடியாது. தன்னை ஒப்படைப்பதன் மூலமாகத்தான் இறைவனை அறிய முடியும். தன்னை இறைவனத்தில் முற்றிலுமாக அர்ப்பணம் செய்வதால் தான் இறைவனை நாம் உணர முடியும். எனவே நாம் இந்த புற உலகில் மீது எந்த அளவுக்கு அபிமானம், எந்த அளவுக்கு நாட்டம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே சத்தங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ நம்ம மௌனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மௌனமாக இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள், ஒரு எண்ணத்திலேருந்து இன்னொரு எண்ணம், இன்னொரு எண்ணத்திலேருந்து இன்னொரு எண்ணம். அமைதியாக உட்காந்துட்டு இருப்போம். திடீர்னு உடம்பு வலிக்கும். உடம்புலேருந்து மருத்துவர் ஞாபகம் வரும். மருத்துவர் ஞாபகத்துலேருந்து பக்கத்தில் இருந்தவங்க, அப்புறம் வீடு, அப்புறம் மற்றது, இப்படி ஒவ்வொன்றா மனசு போய்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன இது மௌனமாக இருக்குன்னு நினச்சோம், எங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் குவிப்போம். இப்படி ஒரே போராட்டமாக இருக்கும். போராடிட்டு கடைசியில் தூங்கிடுவோம். இப்படியே பல நாள் நடக்கும்போது மௌனத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ப்ராக்டிஸே விட்டுடுவோம். அப்படி இல்லாமல் ஒரு நிஷ்டையோடு நம்ம செய்யும்போது, உண்மையான ஏக்கத்தோடு பிரார்த்தனையோடு செய்யும்போது மனம் அமைதி அடையும். உண்மையான ஏக்கம்,
உண்மையான நிஷ்டை தான் இங்கு நமக்கு தேவை. வீழ்வது எப்படி, அது மனத்தினுடைய இயல்பு தான். சஞ்சலப்படுவது மனத்தினுடைய இயல்பு. ஆனால் திரும்ப திரும்ப விடாமுயற்சியோடு நாம் பழகுவதன் மூலமாகத்தான் மனத்தை வெற்றி கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த மனம்தான் இறைவனிடத்தில் நம்மை பிரிக்கின்றது. அந்த மனத்தோடு நாம் ஒன்றாக அபிமானம் கொண்டிருக்கிறோம். மனமும் நாமும் ஒன்று என்று ஒன்றாக நினைப்பதால் தான் அது இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் நாம் போயிட்டு இருக்கிறோம். அந்த மனமும் நாமும் வேறு என்பதை முதல்ல உணர வேண்டும். அதற்கு இறைவன் என்கின்ற அந்த பரம்பொருள் எனக்குள்ளே ஒளிர்கின்றார். அந்த பரம்பொருளை மகான்கள் கண்டிருக்கிறார்கள். அந்த மகான்கள் மூலமாக வழிவந்த ஒரு குரு எனக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அந்த மந்திரத்தை ஜெபம் செய்து கொண்டிருப்பேன். அந்த குரு சொன்ன அந்த இஷ்ட தெய்வத்தை நான் தியானம் செய்வேன். அவரிடத்திலேயே என் மனத்தை ஒப்படைப்பேன் என்று நந்தி பகவான் சிவலிங்கத்தையே பார்த்திருக்கிற மாதிரி நம்முடைய மனம் இறைவனிடத்திலே குவிந்திருக்கும்படி செய்ய வேண்டும். கருட பகவான் எப்படி நாராயணரையே பார்த்து கொண்டிருப்பது போன்று நம்முடைய மனத்தை இறைவனுடைய வாகனமாக செய்துவிட்டால் அது அமைதி அடையும். எப்போது சலனம் இருக்கின்றதோ அப்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரியும். பிரபஞ்சம் உண்மை என்று நமக்கு தோன்றும். சலனம்தான் பிரபஞ்சம். அந்த சலனத்திற்கு மற்றொரு ஓசை, சத்தம். எங்கே சத்தம் இருக்கின்றதோ, எண்ணங்கள் இருக்கின்றதோ, அதுதான் உலகம், அதுதான் இந்த பிரபஞ்சம், அதுதான் இந்த வாழ்க்கை. எங்கே சத்தங்கள் இல்லையோ, எண்ணங்கள் இல்லையோ, எங்கே இறைவனிடத்திலேயே ஆழ்ந்திருக்கின்ற நிலையோ, அது பிரபஞ்சத்தை கடந்த ஒன்று, அது சலனமற்ற நிலை. அதனால்தான் அந்த பிரம்மமானது அமைதியாக இருக்கின்றது. நீங்கள் தெய்வ படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கண்ணை மூடிய நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும். சிவபெருமானை பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை மூடிட்டு பாதி கண்ணை மூடிட்டே இருப்பார். நாராயணனை பார்த்தீங்கன்னாக்கா அவர் சதா அந்த யோக நித்திரையில் இருப்பார். அப்படி யோகத்திலே ஆழ்ந்து நிற்பதாக இருக்கும். எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அவர்கள் அந்த கண்களை பாதி மூடிய நிலையில் இருப்பார்கள். அந்த நிலை தான் உண்மையான நிலை, அந்த தெய்வ நிலை. அதில் உன்னதமான அந்த ஒரு சொரூபம் தட்சிணாமூர்த்தி சொரூபம். அங்கே அமைதி மட்டுமே நிறைந்திருக்கின்றது. அவருக்கு மேலாக ஒன்று கிடையாது. அவரே அனைத்தும். அந்த இறைவனை மௌனத்தின் மூலமாக அனைத்தையும் துறந்த நிலை. உண்மையிலே மௌனம் என்பது மனத்தை துறந்த நிலை, மனத்தை கடந்த நிலை. அந்த மனத்தை கடந்த நிலையில் வரும்போது தான் உண்மையான ஹிருதய கமலம் நம்மிடத்தில் மலர்கின்றது. இதய தாமரை மனதை கடந்த பிறகு அது உதயமாகும். அது உள்ளத்தை கடக்கும்போது ஹிருதய ஆகாசத்திலே இருந்து அது உதிக்கின்றது. அந்த இதய கமலத்தில் தான் இறைவன் வீற்றிருக்கின்றார். அந்த இதய கமலம் பெரும்பாலும் மூடியிருக்கின்றது. இறைவனுடைய அருட்பார்வை, இறைவனுடைய அருட்கரணம் அந்த தாமரை மீது படும்போது அது மலர்கிறது. அதன் பிறகு இறைவன் நம்முடைய ஹிருதயத்தில் வெளிப்படுகிறார். அப்போது உண்மையிலேயே இந்த உடம்பு கோயிலாக ஆகிவிடுகின்றது. எனவே நாம் செய்கின்ற எல்லா செயல்களையுமே அந்த இறைவனை அடைவதற்கான ஒரு செயலாக அமைய வேண்டும். எப்படி செய்தால் நம்முடைய அகங்கார மமகாரங்கள் நீங்குமோ, எப்படி செய்தால் மனம் முழுக்க இறைவனையே நாடுமோ அப்படி நாம் செய்ய வேண்டும். அந்த ஒரு செயல்தான் உண்மையான யோக சாதனம். அதாவது யோகம் என்பது இறைவனை சேர்க்கின்ற ஒன்று. எந்த செயலை நாம் இறைவனுக்காக, இறைவன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக செய்கிறோமோ அதே சாதாரண செயல் யோகமாக ஆகிவிடுகிறது. அந்த செயல் எதுவானாலும் இருக்கலாம். பூஜையாக இருக்கலாம், வீட்டை கழுவுவதாக இருக்கலாம், பாத்திரங்களை கழுவுவதாக இருக்கலாம், சமைப்பதாக இருக்கலாம், அலுவலகத்தில் பணியாற்றுவதாக இருக்கலாம். எல்லாமே இறைவனுக்குள்ளே தான் இருக்கின்றது. இறைவனை தவிர்த்து எதுவும் இல்லை. ஆமாம், நாம் வேலை பண்ணும்போது, இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம இறைவனை மறந்து விடுகிறோம். இறைவனுக்கு அந்நியமாகத்தான் நம்மை கருதுகிறோம். அதனால்தான் இறைவன்கிட்ட எனக்கு இதை கொடு, அதை கொடு, எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம் நாம் சொல்கிறோம். இறைவனுக்கு அந்நியமாக நாம் பார்ப்பதால் தான் இது எல்லாமே மேலும் மேலும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறது. அஞ்ஞானம் என்பது ஒரு விதையிலிருந்து இன்னொரு விதை, இன்னொரு விதையிலிருந்து இன்னொரு விதைன்னு சொல்லி பல விருட்சங்களாக உள்ளுக்குள்ளே இருக்கின்றது. ஒரு விதையை மாற்றால் இன்னொரு விதை. இதுக்கு அந்நியார் ரத்த பீஜன் கதையை சொல்லுவோம். அப்படி அந்த சம்ஸ்காரன்றது சாதாரணமானதா? அது ரத்த பீஜன், அசுரனை போன்றது. அந்த தேவி மகாத்மியத்தில் அந்த கதை வரும்.
அந்த அசுரனுடைய ரத்தம் கீழே சிந்தினா அவனை மாதிரியே இன்னொரு அசுரன் தோன்றுவான். அந்த அசுரனை வெட்டும்போது அந்த ரத்தத்திலேருந்து அசுரன் இப்படி எங்கே பார்த்தாலும் ரத்த பீஜனுடைய வடிவங்களாகவே இருக்கும். இந்த பிரபஞ்சமே அவனன்ற மாதிரி ஒரு பயம் தேவர்களுக்கு வந்துடும். கடைசியில் காளி அந்த இரத்தத்தை குடிப்பாள். அதன் பிறகு அவனால் தோன்ற முடியாது. ஸோ இந்த அஞ்ஞானத்தை எப்படி மாய்க்க வேண்டும் என்றால் இறைவனிடத்தில் அனைத்தையும் சமர்ப்பிப்பதன் மூலம், அவனிடத்தில் சரண் புகுவதன் மூலமாகத்தான் இந்த சம்ஸ்காரங்களை, இந்த அஞ்ஞானத்தை ஒழிக்க முடியும். ஸோ எனவே செய்கின்ற அந்த செயல் அனைத்தையும் இறைவனிடத்தில் அர்ப்பணமாக செய்ய வேண்டும். ஸோ இந்த இறைவனை பற்றி திரும்ப திரும்ப நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்போது இந்த நாள் இறைவனுக்குரியது, இந்த வாழ்க்கை இறைவனுக்குரியது. இரவு படுக்க முன்பு இந்த நாளை இறைவனுக்காகவே எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறேன், அவரிடத்தில் எந்த அளவுக்கு நெருங்கினேன், இறைமயமாக என்னால் இருக்க முடிந்ததா, விழுந்தால் விழுந்ததை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் நான் முயற்சிப்பேன், என்னால் இறைவனை அடைய முடியும். திரும்ப திரும்ப அந்த உயர்ந்த இலக்கை மனதில் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எல்லா நூல்களும் பாடல்களும் கல்லாலின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் வல்லார்களால் வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூர்ணமாய் மறைக்காப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் அங்கு சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். இறைவன் கல்லாலின் பொடி அமர்ந்து, கல்லால மரத்தின் கீழ், ஆலமரத்தில் கீழே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாடி 4 முறை 6 அங்கம், அதாவது 4 வேதங்களும் 6 அங்கங்களும் அந்த கற்ற அந்த 4 சனகாதி முனிவர்கள், அவங்களுக்கு முன்னாடி வாக்கிருந்த பூரணமாய், வாக்குக்கு அப்பாற்பட்ட நிறைவாக, மறைக்கு அப்பால், வேதங்கள் எல்லாம் அதற்கும் அப்பாற்பட்டதாக, எல்லாமாய் அல்லதுமாய் இருப்பது இல்லாதது, இது எல்லாத்தையும் கடந்ததரை உள்ளது உள்ளபடி அந்த உண்மையை இருந்தபடி காண்பித்ததுனாக்கா சொல்லாமல் சொன்னவரை, அவர் சொல்லவில்லை ஆனால் சொல்லிவிட்டார். குறிப்பால் உணர்த்திய தட்சிணாமூர்த்தியை நினையாமல் நினைந்தனாக்கா இடைவிடாமல் நினைத்து அவரை தொடர்ந்து நினைப்பதன் மூலமாக பவத்தொடக்கை வெல்வாம், பிறவி கடலாகிய பகையை வெல்வாம். இந்த பவத்தொடக்கை, இந்த பிறவி என்பது நமக்கு பகை, இந்த ஆசை என்பது நமக்கு பகை. இந்த உடல் உணர்வு, இந்த புலனின்கள் மீது ஆசை வந்தால் அதுதான் நமக்கு எதிரி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எதிரி என்பவன் நமக்கு தீமையை விளைவிக்கின்ற எண்ணம் கொண்டவன் தான் எதிரி. நமக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் தான் எதிரி. எனவே நம்முடைய உண்மையான எதிரி ஆசை. அந்த ஆசை எங்கிருந்து வருகிறது என்றால் தவறான அபிமானம், தவறான சேர்க்கை. இப்போ இந்த ஒருத்தனுக்கு ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதிவசத்தில் சின்ன வயசுலேயே அண்ணன் தம்பி பிரிந்து வேறு யாருக்கிட்டே சேர்ந்துட்டாங்க. அதன் பிறகு ஏதோ ஒரு பகை வருது, ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சேரும்போது இருவருக்கும் சண்டை வந்தாக்கா எப்படி இருக்கும்? கடைசியில் அவன் எதிர்க்கின்றவன் இவங்க இது என்னுடைய சொந்த தம்பி, என் முன்னாடி இருப்பவர் சொந்த தந்தை என்று உணரும்போது அந்த பகைமை நீங்கி விடுகிறது. அதுபோன்றே நாம் நமக்கு நாமே எதிரிகளாக இருக்கின்றோம். நமக்கு நாமே ஒரு இழிந்த நிலையை தேடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு நாமே கேடினை விளைவிக்கின்ற ஒரு எதிரியாக வாழ்கிறோம். ஒரு பக்கம் நமக்கு இது நல்லது என்று நண்பன் மாதிரி இதையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறோம். இன்னொரு பக்கம் எதிரியாக வாழ்ந்துகிறோம். இந்த இரு பண்புகளும் இருப்பதால் தான் மேலும் மேலும் ஆசைகள் தோன்றி கொண்டே இருக்கிறது. ஒரு 2 பட்டா கூத்தாடிக்கு லாபம்னு சொல்கிற மாதிரி இந்த ஆசை இருக்கிற வரைக்கும் பிறவி இருந்து கொண்டே இருக்கும். ஆசை இருந்தால் செயல் இருந்தால் மறுபடியும் ஆசை, மறுபடியும் செயல், மறுபடியும் ஆசை, செயல். அதன் பிறகு மிருத்யுவுக்கு லாபம். ஆசை இருந்தால் பிறவி, மிருத்யு அதாவது மரண தேவனுக்கு அல்வா. இத்தனை எந்த அளவுக்கு பிறவிகள் உயிர்கள் இருக்கின்றனோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஆனந்தம். இந்த உயிர்களை எல்லாம் ஒவ்வொரு பிறவி பிறந்து மாய்த்துக்கின்ற அந்த பணியை ஆனந்தமாக அவன் செய்து கொண்டே இருப்பான். அது எப்போது விடுபடுகிறது? முக்த நிலையை அடையும் போது, எதையும் வேண்டாத போது, அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்த போது, எல்லாவற்றையும் அவனுக்கு ஒப்படைத்த போது.
வேறு எதையும் வேண்டாது இறைவனுக்காகவே வாழ்கின்ற அந்த நிலை எப்படிப்பட்டது? எதையும் வேண்டாமல் இறைவனுக்காகவே வாழ்கின்ற நிலை சொல்லிட்டீங்க, அதுக்கு ஏதாவது உதாரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அடுத்த பராபர கண்ணியில் தாய்மானவர் சொல்கிறார். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஆக்சுவலாக இதெல்லாம் கேட்டோம்னாக்கா நம்ம இந்த பராபர கண்ணின்றதே ரொம்ப ஆழமான துறவினை, இறைவன் அந்த உண்மையான நிஷ்டையை விளக்குகின்ற நூல். எழுதினர் சும்மா மேம்போக்காக மற்றவங்களுக்கு அப்ரிஷியேஷன், ஒரு புகழுக்காக எழுதவில்லை. அந்த உண்மையான இறை அனுபூதியை உணர்ந்து அந்த அனுபூதி நிலையை மற்றவர்களும் உணர வேண்டும் என்பதற்காக எழுதியிருக்கிறார். எனவே இந்த உயரிய நிலையை பற்றியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நாம் விட்டுடக்கூடாது. திரும்ப திரும்ப இதை கேட்டு திரும்ப திரும்ப இதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நம்ம விட்டுடவே கூடாது. அந்த சமநிலையை பற்றி அவர் சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். ஓடும் இரு நிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே. அந்த மௌன நிலை வாய்க்கின்றவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்கனாக்கா அவங்க எப்படி வாழ்வாங்க? அவங்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். இந்த மண்பாண்டம் இருக்குது, மண்பாண்டம் உடஞ்சி போயிடுச்சுன்னா அது ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஒரு பிரயோஜனம் இருக்காது. யாரும் அதை சீண்ட மாட்டாங்க. அந்த மண்பாண்டத்து பக்கத்தில் திடீர்னு பொற்கோவியல் இருக்குது. இதை சாதாரண மக்கள் பார்க்கும்போது பொற்கோவியலில் தான் நாடி ஓடுவாங்க. ஆனால் ஞானி பார்க்குறான், அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மண்பாண்டமும் பொற்கோவிலும் ஒன்றாக தெரிகிறது. இது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மலைப்பாக இருக்கும். இதெல்லாம் சாதாரண நடக்கக்கூடிய காரியமாக நமக்கு? நாங்களாச்சும் பொன்னையாச்சும் மண்பாண்டத்தை ஒன்றாக காண முடியுமா? முடியும். எப்போது என்றால் அந்த நிஷ்டை கூடும்போது. நீங்கள் பொருளை தேடக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நீங்கள் பொருளை தேடுங்கள், சம்பாதியுங்கள், குடும்பத்தை நடத்துங்கள், எல்லாம் செய்யுங்கள். ஆனால் மனத்தில் ஒன்றை வைத்து கொள்ளுங்கள். ஈசாவாசியம் இதற்கும் சர்வம் எச்கிஞ்சத் ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன புஞ்சிதா மா கிருத கஸ்யத் தனம் அப்படின்னு முதல் உபநிஷதம், ஈசாவாசிய உபநிஷதம் சொல்கிறது. நீ இறைவனை பொருளை தேடு, இந்த உலகத்தை அனுபவி, ஆனால் ஒன்றை மறக்காதே, அனைத்தும் பிரம்மஸ்வரூபம், அனைத்தும் ஈஸ்வர ஸ்வரூபம். இந்த உண்மையை மனத்தில் கொண்டு அனைத்தையும் புசி. சமநிலையோடு வாழ்ந்து காமி. அப்படி வாழ்ந்தால்தான் நீ மாயையிலிருந்து தப்பிக்க முடியும், பிறவிலிருந்து தப்பிக்க முடியும். வேற்றுமையை உண்மை என்று கண்டுவிட்டால் உனக்கு மரணம்தான். வேற்றுமையில் இருக்கின்ற அந்த நிலையற்ற தன்மை, எத்தனை வேற்றுமையோ அது எல்லாமே கனவு போன்றது. ஒரு கனவில் எத்தனையோ காட்சிகள், எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ அனுபவங்கள், எல்லாமே ஒரு கனவு தான். அதுபோன்று இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்ற அனைத்தும் நிலையற்ற ஒரு சொப்பனம், ஒரு விளையாட்டு. இதை உணர்ந்து கொண்டே நீ விளையாடு. ஒரு மரத்தில் ஒரு தூணை கையில் பிடிச்சிட்டு நீ தூணை நல்லா சுற்றிக்கிட்டே இரு. அப்படி சுற்றிக்கிட்டே நீ வாழ். இறைவன் தான் உண்மை, இந்த உலகம் நிலையற்றது, என்னுடைய உண்மையான சொரூபம் இறை சொரூபம். இப்போ காண்பது நிலையற்றது. ஆனால் இந்த நிலையற்றது கர்ம வினையினால் முற்பிறவி கொண்ட ஆசையினால் எனக்கு வந்தது. எனக்கு இனிமேல் ஆசை இல்லை. ஆனால் இப்போது எனக்கு என்ன கடமை இருக்கிறதோ அதை பற்றற்ற நிலையில் திறம்பட செய்வேன். அது ஒரு வழிபாடாக செய்வேன். எது செய்தாலும் அது இறை வழிபாடு. யாரிடத்தில் பேசினாலும் அவர்களுக்குள் இருக்கின்ற இறைவன் கிட்ட தான் பேசுகிறேன் என்ற உணர்வோடு பேசும்போது எவரிடத்திலும் நமக்கு அந்த ஒரு விருப்பு வெறுப்பு வராது, ஆசையோ குரோதமோ வராது. ஆணவம், கண்மம், மாயை அல்லது காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், இது எல்லாமே எப்போது ஒழியும் என்றால் எல்லாவற்றையும் ஒன்றாக காணும்போது, அனைத்தையும் இறை சொரூபமாக காணும்போது. இறைவன் தான் வெவ்வேறு வடிவங்களில் விளையாடி கொண்டிருக்கின்றான். திருவிளையாடற் புராணத்தில் நாம் பார்க்கலாம். இறைவன் எப்படி வெவ்வேறு விதங்களில் அவங்கக்கிட்ட விளையாடி இருக்கிறார். பிள்ளைக்கறியை கேட்டிருக்கிறார். அதை விட பெரிய ஒரு கொடிய விளையாட்டு விளையாட முடியுமா? ஆனாலும் அவர்கள் பிள்ளையை வெட்டி கறியை சமைத்தார்கள். எப்படி அவங்களால் சமைக்க முடிந்தது? அந்த பக்தியின் மூலமாக தான். எனக்கு சிவம்தான் பெரியது, சிவம்தான் எனக்கு வேண்டும்,
இந்த வாழ்வே சிவபெருமானுக்கு அர்ப்பணம். மனைவி, மக்கள், செல்வம் எல்லாமே அவனுக்குத்தான் உரியது. என்னுடைய வாழ்க்கை அவனுடைய அர்ப்பணம் தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. அந்த மனநிலையில் இருந்ததால்தான் அவர்களால் அதை செய்ய முடிந்தது. அதை செய்த பிறகு இறைவன் அவர்களுக்கு காட்டி அருளினார். அதன் பிறகு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஸோ இந்த ஒரு உண்மை, எது நடந்தாலும் இறைவன் என்னிடத்தில் விளையாடுகின்றான். நாயன்மார்களிடத்தில் எப்படி விளையாடினாரோ இளையான்குடி மாலநாயனார் செல்வமெல்லாம் போய் சாப்பாட்டையே வழியிலும் போது தான் ஒரு பிச்சைக்காரனாக வந்தா. அப்படி நாம் துன்பம் வந்தாக்கா கடவுளே கண் இல்லையா, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு நாம் கேட்குறோம். ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா எத்தனை துன்பம் வந்தாலும் இறைவா எனக்கு இன்பம் தான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா அப்படின்னு அவங்களால பாட முடியுது. இது எப்போ முடியுதுனாக்கா அந்த அன்பு யாரிடத்தில் வைக்கிறோமோ அந்த அன்பிற்கேற்ப நம்முடைய தன்மை வெளிப்படும். அந்த அன்பினுடைய தன்மை விரிவடைகிறது. எந்த பொருளிடத்தில் நம்ம இப்போ ஒரு பைசான்னு எடுத்துன்னா அதுக்குண்டான மதிப்பு. அதே ரூபாய்ன்னு பார்க்கும்போது 100 ரூபாயும் ஒரு தாள் தான், 500 ரூபாயும் ஒரு தாள் தான், 1000 ரூபாயும் ஒரு தாள் தான், 2000 ரூபாயும் ஒரு தாள் தான். ஆனால் மதிப்பு எப்படி வருது? அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் எவரிடத்தில் அன்பு வைக்கிறோமோ அதற்கு ஏற்ப நம்முடைய இயல்பு மதிக்கப்படுகிறது. இறைவனிடத்தில் நாம் அன்பு வைக்கின்ற போது நம்முடைய இதயம் விரிவடைகிறது, நம்முடைய தெய்வீக இயல்பு வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அவனிடத்திலேயே மனதை குவிக்கும் போது அனைத்தையும் சமமாக கருதுகின்ற ஒரு நிலை நமக்கு வருகின்றது. ஸோ அந்த நிலை வரும்போது தான் எது வந்தாலும் அனைத்தும் சிவஸ்வரூபம். நல்லது வந்தாலும் அது சிவம், தீயது வந்தாலும் சிவத்தினுடைய லீலை. நான் அவனுடையவன், இந்த வாழ்க்கை அவனுக்குரியது, அவன் எது வேண்டுமென்னாலும் செய்து கொள்ளட்டும். ராமகிருஷ்ணன் இந்த சொல்வார், எனது வாழ்க்கை நிலையானது, இப்போது காணும் இந்த வாழ்வு இறைவனுக்குரியது. இறைவனே இந்த உடம்பை படைத்தார், இந்த உடம்பின் மூலமாக அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து கொள்ளட்டும். இந்த ஒரு மனநிலைத்தான் அந்த மகான்களிடம் இருக்கும். இந்த ஒரு மனநிலைப்படி நாம் வாழ ஆரம்பித்தால் எதுவுமே நம்மை பாதிக்காது. எல்லாம் நம்மிடத்தில் வரும், அமைதியாக சென்றுவிடும். கடற்கரையில் நாம் நின்னோம்னாக்கா பெரிய அலைகளெல்லாம் வரும், ஆனால் கிட்ட வந்தோடனே அது அப்படியே அமைதியாக போயிடுற மாதிரி எது நடந்தாலும் நாம் சலனமில்லாமல் காண்போம். வெறும் காட்சிகளாக காண்போம், அனுபவங்களாக உணர மாட்டோம். காட்சிகள் தான். அனுபவம் எது? இறை அனுபவம் தவிர்த்து வேறு எதுவுமே அனுபவம் கிடையாது. சிதானந்த அனுபவத்தை தவிர்த்து மற்ற அனுபவங்களை அனைத்துமே பிரயோஜனமற்றவை, உண்மையற்றவை, சாரமற்றவை. இந்த ஒரு நிலையில் நாம் இருப்போம். அதனால் ஓடும் இருநிதியம் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே. நட்பு எத்தகைய வார்த்தையை அவர் உபயோகிக்கின்றார் பாருங்கள். நாடும் பொருளான நட்பே. அந்த மாதிரி இருக்கும்போது தான் இறைவனிடத்தில் அன்பு உண்டாகும். இறைவனை நண்பனாக பெற முடியும், இறைவனை கண்டு கொள்ள முடியும், இறைவனை நம்மிடத்தில் இழுக்க முடியும். சமமாக காணுகின்ற நிலை வரும்போது தான். எனவே இவ்வுலக செல்வம், அருளுலக செல்வம், எது நமக்கு வேண்டும்? நாம் தான் முடிவு பண்ணணும். இந்த செல்வம் வேண்டுமென்றால் அந்த செல்வம் நமக்கு இருக்காது. ஒரு திசையில் போனோம்னா அந்த திசையை நோக்கி தான் போக முடியும், 2 திசையில் பயணிக்க முடியாது. இறைவன் வேண்டுமென்றால் நாம் இவற்றை சமமாக பார்க்க வேண்டும். இன்ப துன்பம், இந்த உலக வாழ்க்கை அனைத்தையும் சமமாக நிச்சலமாக காண வேண்டும். பற்றற்ற நிலையில் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் பற்றற்ற நிலையில் வந்தால் நாம் இறைவனை மறந்து விடுவோம், இறைவனை நாம் பெற முடியாது. ஸோ நமக்கு நகையா, நாணயமா அல்லது இறைவனா, நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். ஸோ நம்முடைய பார்வையில் பொன், பொருள் இதெல்லாம் உண்மை, இந்த வாழ்க்கை உண்மைன்னு தெரியுது. ஆனால் அதே உலகத்தில் ஞானிகள் பார்க்குறாங்க, அவங்களுடைய காட்சியில் பார்க்கும்போது ஓடுக்கும் பொண்ணுக்கும் அவங்களுக்கு உயர்வு தாழ்வே கிடையாது. எல்லாமே பிரபஞ்சமயமாக இருக்கின்றது. அந்த ஜடமும் அசைகின்ற உணர்வும் எல்லாமே ஒன்று. ஜடமும் இறைவனுடையது, அசைகின்ற பொருளும் அசையும் அசையா பொருள் எல்லாமே இறைமயம். அந்த இறைமயத்தை காண்கின்ற போதுதான் அந்த நட்பு உண்டாகிறது. எல்லாவற்றிலும் அவர்கள் இறைவனையே காண்கிறார்கள். அந்த மெய்ப்பொருளை தவிர்த்து வேறு எதுவுமே அவங்களுக்கு கண்களுக்கு தெரியவில்லை. எனவே
அந்த மெய்ப்பொருள் மீது பேரன்பு கொள்கிறார்கள். சாதாரண அன்பு இல்லை, பேரன்பு. அதனால்தான் திருவிளையாடற் புராணத்தில் இந்த ஒரு பாடலை சொல்கிறார். திருவிளையாடற் புராணத்தில் இந்த பேரன்பு இருந்ததுனால்தான் அவருடைய திருவிளையாடல் எல்லாம் அவர்களால் எதிர்கொள்ள முடிந்தது. இறைவன் வைத்த திருவிளையாடல் எல்லாம் அவர்களால் எதிர்கொள்ள முடிந்தது. எப்படி? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவி நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இதெல்லாம் உண்மையிலே பொக்கிஷம். நம்மக்கிட்ட இருக்கிற தமிழ் மறைகள் வேறு எந்த மொழியில் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம படிக்கும்போது அதனுடைய உண்மை, நுட்பமான உண்மை நமக்கு புரியும். அந்த திருமறைபு கூட்டத்தார், இறை அடியார்கள், எதற்காக நான் பெரிய புராணம் பாடினேன் தெரியுமா? இதனால் தான் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதாவது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். நல்லது வாழ்க்கையில் வந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதற்கு அப்பால் போயிட்ட திருவினர், உண்மையான சான்றோர்கள். அந்த சான்றோர்களுக்கு ஓடும் செம்பொன்னும் ஒன்றாகத்தான் பார்ப்பார்கள். கூடும் அன்பினால் கும்பிடலே அன்றி, இறைவன் மையம் இருக்கின்ற அந்த அன்பினால் அவரையே தொழுது நிற்பார்கள். அப்படி நிலையில் வீடு பேரு கூட அவர்கள் வேண்ட மாட்டார்கள். இறை அன்பு மட்டுமே அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் இறைமயமாக, இறைப்பித்தாக இருக்கின்றார்கள். இதே நிலையை கோபியர் இடத்துல பார்க்கலாம். அவர்கள் வீடு பேர் கூட கேட்கவில்லை. கண்ணன் மீது இருக்கின்ற அந்த பித்திலேயே கழித்திருந்தார்கள். அதற்காகவே அவர்கள் பிறந்தார்கள். உண்மையான ஆன்ம தரிசனம் பெற்ற பிறகும் இறை ஆனந்தத்தை, இறைவனோடு விளையாடுகின்ற அந்த ஆனந்தத்தை அவர்கள் விரும்பினால்தான் அவர்களுக்கு அந்த ஒரு நிலை கிடைத்தது. ஸோ இந்த இறைத்தன்மை எல்லாவற்றையும் சமமாக காண்கின்ற ஒரு நிலை. ஸோ இந்த நிலை அந்த உயர்ந்த மகான்களுக்கு கிட்டுகின்றது. அப்பர் பெருமான் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவரை பற்றி சொல்லுவாங்க. புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் என் சொல்லோடும் வேறுபாடு இல்லா நிலைமை துணிந்திருந்தார் அப்படின்னு பாடுறார் சேக்கிழார். அந்த புல்லுக்கும் கல்லுக்கும் அவர் வித்தியாசம் தெரியாது, பொண்ணுக்கும் மணிக்கும் வித்தியாசம் தெரியாது, சொல்லுக்கும் வேறுபாடு தெரியாது, எல்லாமே சிவமயம். அவர் கடைசி காலத்தில் இருக்கும்போது உழவார பணி பண்ணிட்டு இருக்கிறார். அப்போது கல் மண்ணோடு சேர்ந்து பொன் பொருள் எல்லாமே இருக்குது, எல்லாமே குப்பை என்று ஒதுக்கி போடுறார். இதை பற்றி அவருடைய வாழ்க்கையில் சேக்கிழார் விரிவாகவே பாடுறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையை அவர் அடைந்திருந்தார். ஸோ இந்த மாதிரி அந்த இறைவன்கிட்ட மனசை செலுத்தும் போது அவங்க தொட்டதெல்லாம் ஓடு கூட பொண்ணாகும். அவங்களுடைய லீலை அத்தகையது. அவங்களுக்கு அந்த சித்து கிடைக்கும்போது ஓடு கூட பொண்ணாக அவங்க மாற்றுவார்கள். ஏனென்றால் எதை கண்டுவிட்டார்களோ அதை, அந்த பரம்பொருளை கண்டுவிட்டார்கள். அதனால் அவர்கள் எது சொட்டாலும் பொண்ணு தான், எதை பார்த்தாலும் அது இறை சொரூபம்தான், இறைவனை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்களால் வாழ முடிகிறது. ஸோ இந்த இறைவனுடைய இந்த செல்வத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு செல்வத்தையும் அவர்கள் வேண்ட மாட்டார்கள். அந்த விடுதலையை கூட வேண்ட மாட்டார்கள். அந்த இறைவனை மட்டுமே வேண்டுவார்கள். அந்த இறைவனை எப்போது நாம் நாடுவோம்? இத்தகைய ஒரு நிலை நமக்கு வர வேண்டுமென்றால் எல்லோருமே இறைவனை நாடுகிறார்கள். அதை பற்றி கீதை சொல்கிறார். கீதையில் பகவான் சொல்கிறார், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ரிதினோ அர்ஜுனக ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர்ஷப. அதாவது துன்பப்படுகின்றவன், தன்னை அறிந்து கொள்ள விழைபவன், செல்வத்தை நாடுபவன், அப்புறம் என்னை அறிந்து கொள்ள விரும்புவன் என்று 4 வகையானவர்கள் என்னை நாடுகிறார்கள். இவங்க 4 பேருமே நல்லவங்க தான். என்னை எந்த விதத்திலேயாவது நாடுகின்றவர்கள் எல்லோருமே நல்லோர்கள் தான். ஆனால் ஞானி அவர்களில் உயர்ந்தவன். தேஷாம் ஞானி நித்திய உக்த ஏகபதிர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோ அத்தியர்த்த மகம் சமம் மம பிரியக. எல்லா தருணமும் நல்லது கெட்டது எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னிடத்திலேயே மனதை வைத்திருக்கின்ற அந்த ஞானி தான் இவர்களுள் உயர்ந்தவன். அதனால் அவனுக்கு எனக்கு இனியவன். இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்கிறார். அவர்களில் நித்திய யோகம் கொண்டு ஒரே பக்தியில் உணர்வோடு இருக்கின்றவன். நல்லது கெட்டது எது வந்தாலும் மனம் அவரிடத்திலேயே இருக்கும். அத்தகையவன் தான் எனக்கு இனியவன், நானும் அவனுக்கு இனியவன். ஏனென்றால் என்னை தவிர்த்து அவன் விரும்புவதில்லை, நானும் அவனுக்கு மீது பிரியமாக இருக்கிறேன். அதனால் அன்புதான் இருக்கின்றது. எங்களிடத்தில் பேதம் என்பதே இல்லாத ஒரு நிலை வந்துவிடுகிறது.
ஸோ அந்த துன்பத்தை அனுபவிக்கின்றவங்க, ஞானத்தை விரும்புகின்றவர்கள், அப்புறம் இந்த உலக பலன்களை விரும்புபவர்கள் ஞானிகள். அதாவது தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை தன்னுள் இருக்கின்ற என்னை கண்டு கொண்ட அந்த ஞானிகள். இந்த நால்வருமே என்னை வழிபடுகிறார்கள். இந்த நால்வரில் அந்த ஞானிதான் பிரியமானவன். அந்த பிரியமான அந்த ஞானிதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வேற்றுமைகளுக்கு மத்தியிலும் ஒருமையை காண்கின்றான். சுவாமி விவேகானந்தர் ஒரு கடிதத்தில் சொல்றார், வேற்றுமை நிறைந்த இந்த உலகத்தில் மாறாத ஒன்றை யார் காண்கின்றாரோ, மாறாத ஒன்றில் அனைத்தையும் காண்கிறார்களோ, அவர்கள் அடைய வேண்டியதை அடைந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு கடிதத்தில் எழுதுகிறார். ஸோ இந்த வேற்றுமை நிறைந்த இந்த உலகத்தில் மாறாத ஒன்றை யார் காண்கிறார்களோ அவர்கள் உண்மையாக வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அந்த நிலை அடைவதற்காகத்தான் உண்மையான இந்த ஆன்ம சாதனை எல்லாமே இருக்கிறது. அதை தவிர்த்து மற்றதெல்லாம் குப்பை. இறைவனை தவிர்த்து மற்றதெல்லாம் குப்பை, வெறும் குப்பைன்னு சொல்கிறார். நம்ம என்னதான் ராஜாவாக இருந்தாலும், என்னதான் பிரைம் மினிஸ்டரோ இல்லை அதிபரோ இல்லை முதலமைச்சரோ அமைச்சரோ எதுவாக இருந்தாலும் எல்லாமே குப்பை, எல்லாமே அழியக்கூடியது. அதன் மூலமாக குப்பை என்பதுனாக்கா அந்த குப்பையில் நல்லது கெட்டுன்னு கிடையாது. எது போட்டாலும் குப்பையில் சேரும்போது குப்பையாக தான் மாறுது. அந்த குப்பை எதனால் அப்போ குப்பையை சேரும்போது அழுகுகின்றது. உண்மையிலேயே நாம் மேலும் மேலும் ஆசை வசப்பட்டு செயல்களை செய்ய 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 அழுக்கல், அதாவது துன்பம் தான் அழுத்தும். எந்த அளவுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு வேற்றுமை அதிகமாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு நாம் கொடூரமாக வாழத் தொடங்குவோம். அடுத்தவருடைய பொருளை அபகரித்து, நாட்டுக்கான பொருளை அபகரித்து ஊழல் செய்து நாம் வாழலாம், திறமையாக வாழலாம். ஆனால் அதன் பிறகு வருகின்ற அந்த துன்பத்தை அவர்கள் எண்ணி பார்த்தால், அது அவர்களுக்கு தெரிந்தால் அவர்களே பதறுவார்கள். ஆனால் அந்த ஆசை அவர்கள் அடைகின்ற அந்த கெடுநிலையை அறிய முடியாதபடி தடுக்கின்றது. மலை உச்சிலேருந்து ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி கீழே போயிட்டே இருக்குது. அது வேறு வேகம், அவ்வளோ வேகமாக இருக்குது. உருள ஆரம்பிக்கல, வேகமாக போகுது. உட்காந்து இருக்கிற குழந்தை வண்டி எவ்வளோ வேகமாக போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்படுது. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுது பிரேக் டவுன் ஆகிடுச்சு, வண்டி கீழே விழ போகுது, அதில் பாதாளத்தில் விழுந்து செத்த போகிறோன்னு சொல்லிட்டு பரிதவிப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு அது தெரியாது. அந்த மாதிரி தவறு செய்பவர்கள், மற்றவர்களை துன்புறுத்துபவர்கள், மற்றவருடைய பொருளை அபகரிக்கின்றவர்கள் எல்லாருமே அந்த குழந்தை நிலையில் நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அந்த ஒரு கழிப்பில் இருக்கின்றார்கள். உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நடுங்குவார்கள். நான் இந்த அளவுக்கு பாவம் செய்து விட்டேனா? வள்ளலார் பாடுவார், நான் முற்பிறவியில் என்னென்ன பாவம் செய்தேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போடுறார். அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா நமக்கே பயமாக இருக்கும், நாமளும் இப்படியெல்லாம் பண்ணியிருப்போமோன்னு சொல்லி. ஸோ அந்த அனுபூதி நிலையை அடைய வரும்போது ஆசையும் அதனால் விளைந்த அந்த செயல்களும், அந்த செயலினால் விளைகின்ற அந்த பலன்கள் எந்த அளவுக்கு இறை அனுபூதி பெறுவதற்கு தடையாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து விட்டால் நாம் அதை நாடமாட்டோம். நாடமாட்டோம் என்றால் அந்த வழியில் செல்ல மாட்டோம். ஆசை வசப்பட்டு புலன்கள் வழிபட்டு செல்ல மாட்டோம். புலன்களை வசப்படுத்தி செயல்களை இறைவனுக்காக மட்டுமே செய்வேன் என்று ஏகாகிரக சித்தத்தோடு உணர்வு மயமாக ஆத்மார்த்தமாக ஒரு யஜ்ஞார்த்தமாக நாம் செய்ய தலைப்படுவோம். எனவே அத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் தவம். அனைத்தையும் இறைவனுக்காக செய்கின்ற ஒரு செயல், இறை அர்ப்பணமாக செய்கின்ற ஒரு செயல். அதை பற்றி அடுத்த கண்ணில் சொல்றார், சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழ் உத்தமருக்கான உறவே பராபரமே. இப்படிப்பட்டவர்களுக்கு உறவாக அவன் வருகின்றான். இது எப்படி? அதை பற்றி விளக்கம் வரும் வியாழக்கிழமை நம்ம ஊரில் இல்லை, அடுத்த வியாழக்கிழமை நாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்தில் 3 கன்னிகளை பார்த்தோம். பராபர கண்ணியில் ஒவ்வொன்றும் முத்து போன்ற ஒரு உண்மையை உணர்த்துகின்றது, அரிய விஷயங்களை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. எனக்குள் அன்பை, உன் மீது உள்ள அன்பை என்னுள் பெருக்கியதன் மூலம் என்னுடைய ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே, ஆனந்த வெள்ளமே, இன்பத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லாத இறையே
பராபரமே. அதை பார்த்தோம். அந்த ஒரு நிலை அடைந்த பிறகு நீயே அனைத்துமாய் இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து மௌன நிலையை அடைந்தோம். மௌனத்தில் உன்னோடு கலந்தோம். வானமெல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டகத்து காண பணியான அணியே பராபரமே என்று நாம் உன்னை கண்டு கொண்டோம் இறைவா. அந்த நிலையில் மறுபடியும் இந்த உலகத்தில் வாழும்போது உள்ளுக்குள்ளே அகத்தில் நிச்சலமான அந்த ஒரு நிலை. ஆனால் அகத்திலே நாங்கள் செய்கின்ற அந்த செயல் எப்படிப்பட்டது என்றால், ஓடும் இருநெறியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளே ஆன நட்பே பராபரமே. உள்ளுக்குள் இருக்கின்ற ஏகத்தை கண்டுவிட்டவர்கள் வெளியிலும் ஏகத்தையே காண்பார்கள், வேற்றுமையை காண்பதில்லை. உள்ளுக்குள் இருக்கின்ற அதே இறைவன் தான் வெளியிலே விளையாடி கொண்டிருக்கின்றான். அசையா பொருளாக அவனே விளையாடி கொண்டிருக்கிறான். அனைத்தும் நின்றிய திருவிளையாடல், அனைத்தும் நடராஜ ஸ்வரூபம். அந்த நடராஜ ஸ்வரூபத்தில் நெருப்பும் இருக்கின்றது, அபயமும் இருக்கின்றது, எல்லாமே இருக்கின்றது. அந்த உடுக்கையினுடைய ஓசையும் இருக்கின்றது, நெருப்பும் இருக்கின்றது, அபயமும் அருளும் எல்லாமே இருக்கின்றது. அதே போன்று காளியினுடைய சொரூபம் அந்த வாளும் இருக்கின்றது, மனித தலையும் இருக்கின்றது, அபயமும் வரதமும் இருக்கின்றது. இன்பத் துன்பம் அனைத்தும் என்னுடைய திருவிளையாடல். அனைத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கண்டுவிட்ட பிறகு யார் இதற்கு மூல காரணமோ அவர்களை நான் கண்டுவிட்டேன். அந்த ஆடல் வல்லானை நான் கண்டுவிட்டேன். அந்த ஆடல் மயமான அந்த காளியை கண்டுவிட்டேன். அந்த நிலையில் வரும்போது நினைக்கின்ற நினைவும் செய்கின்ற செயலும் நீ உனக்கென்றே நான் வாழ்கின்றேன். நீ என்று வேணாலும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் விளையாடு, நான் மயங்க மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னுடையவன் ஆகிவிட்டேன். எது நடந்தாலும் என்னுடைய புத்தி கலங்காது, எதிலும் ஆசையோ வெறுப்போ கொள்ளாது என்ற ஒரு நிலை வாய்க்கின்றது. அந்த ஒரு நிலையை வாய்க்கின்றவர்கள் பற்றி நாம் பார்த்தோம். அடுத்ததாக போதாந்த புண்ணியர்கள் போற்றி இதெல்லாம் வரும். இதை நாம் வருகின்ற அடுத்த வகுப்பில் பார்க்கும். இந்த சித்த நினைவும் செய்யும் செயலும் இதை பற்றி விரிவான ஒரு வாழ்க்கை இந்த விளக்கத்தை அடுத்த வகுப்பில் நாம் காண்கிறோம். இதுவரை நாம் கண்ட அந்த ஒரு விளக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கைகூட வேண்டும். அத்தகைய நிலையை நோக்கி நம்முடைய வாழ்வானது சென்று முடிவில் அந்த பரம்பொருளை அடைகின்ற அந்த பேரின்ப நிலை நமக்கு வாய்க்கட்டும். அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அருள் புரியட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த அளவில் இதை பூர்த்தி செய்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.